வாரிகோஸ் வெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெயின்ஸ் வழியா பிளட் வந்து போகாம தடிப்பாயிடும். காலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரீனா சுருண்டு காணப்படும். சில பேருக்கு அது ஊஸ் அவுட் ஆகும். இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். அதுக்கு ப்ராப்பர் ரெமடி, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்ல. இந்த கேப்சூல் எடுத்துட்டீங்கன்னா வாரிகோஸ் வெயின் வில் பி கம்ப்ளீட்லி கியூர். டயபெட்டிக் ஃபுட்ல வந்துட்டு புண்ணு விரலுக்கு கீழே, பாதத்துக்கு கீழே, பாதத்துக்கு மேல, கெண்டக்கால் பகுதியில ஆறாத புண்ணுன்னு கிளாசிஃபை செய்யப்பட்ட புண்ணை கேங்கரின் ஃபுட்டை வந்துட்டு இதன் முதல்ல ஃபிங்கர்ஸ் எடுப்பாங்க, கால் எடுப்பாங்க, ஆம்புடேஷன். வேற கியூரே கிடையாது. நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த புண்ணு இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த புண்ணு இல்லாதவங்களுக்கும் சரி, காலை சுத்தி கருப்பா இருக்கும். அந்த கருப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ, பிளட் சர்க்குலேஷன் இல்லாதது. கெண்டக்கால்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுதான் நம்ம பாடிக்கு செகண்ட் ஹார்ட்னே சொல்லுவோம். இந்த இம்பியூர் பிளட்ங்கிறது மேல போறதுக்கு வந்துட்டு இந்த காஃப் மசில வந்துட்டு செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. இது ஹெல்த்தியா இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைய நான் சொல்ற மெத்தட்ல தடவிட்டு கேப்சியூல் 2 எடுத்துட்டீங்கன்னா ஹீலிங் வில் பி சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட். பி பிரைம் ஹெல்த் கேர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ஜீவா. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன ப்ராடக்ட்டை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்துட்டு ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில் வந்துட்டு எப்படி கால்களுக்கு, குறிப்பா பாத்தீங்கன்னா நான் ஹீலிங் வூண்ட் அப்படின்னு சொல்ற அந்த டயபெட்டிக் ஃபுட்ல வந்துட்டு புண்ணு விரலுக்கு கீழே, பாதத்துக்கு கீழே, பாதத்துக்கு மேல, கெண்டக்கால் பகுதியில, ஓகே, ஆறாத புண்ணுன்னு கிளாசிஃபை செய்யப்பட்ட புண்ணை எப்படி ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில் குணப்படுத்துறது அப்படிங்கிறத நான் விளக்கி சொல்றேன். கூடவே அதுக்கு உபயோகமா இருக்கிற மேலும் ஒரு சர்வரோக நிவாரணியான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் பத்தியும் நான் விளக்கி சொல்றேன். இப்போ இந்த ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில் இதை வந்துட்டு இந்த ஆறாத புண்ணுக்கு வந்துட்டு எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. வேப்பலையை நல்லா மசிச்சு, ஓகே, சாராக்கி அதுல ஒரு கஷாயம் வச்சு, அந்த நீரை வச்சு, அந்த கஷாயத்தை வச்சு நல்லா காலை கழுவணும். இந்த புண்ணை சுத்தி நல்லா வந்து ஊண்டை கிளீன் பண்ணிட்டு ஆயுர் ரக்ஷா எண்ணெயை ஒரு சிறிதளவு அந்த புண்ணுக்கு மேல போட்டு கையால லேசா தடவி விட்டுட்டு, காஸ் அப்படின்னு சொல்லி துணி கிடைக்கும், வெள்ளை கலர்ல ஓட்டியா எல்லா மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்கும். காஸ் பேட் அண்ட் காஸ் துணி. இந்த காஸ் பேடை வச்சு காஸ் துணியை வச்சு கட்டிடணும். இது ட்ரெஸ்ஸிங் செய்யற முறை. இந்த ட்ரெஸ்ஸிங்கை ஒரு நாளைக்கு 3 முறை முடிஞ்சதுன்னா, இல்லைன்னா 2 முறையாவது செய்யணும். அதாவது நல்லா கட்டிட்டு ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கேப் விட்டு கட்டை அவுத்துடணும். கட்டை அவுத்துட்டு 1 மணி நேரம் ஃப்ரீயா விடணும் ஓப்பனா. மீண்டும் திருப்பி இதே ட்ரெஸ்ஸிங்கை பண்ணணும். சரியா? வேலைக்கு போறவங்களா இருந்தா 2 வேலை, வீட்டில் இருக்கிறவங்கன்னா 3 வேலை கூட பண்ணலாம். இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour ஃப்ரீயா விடணும். திருப்பி ட்ரெஸ் பண்ணிட்டு 1 hour ஃப்ரீயா விடணும். திருப்பி ட்ரெஸ் பண்ணிட்டு காலையில தூங்கி அப்புறம் வைக்கணும். சரியா? இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. ஆறாத புண்ணு கூட பாத்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட் 15 நாள்ல இருந்து 1 மாசத்துக்குள்ள ஆரம்பிச்சிடும். அதை நீங்க சொல்றது என்ன மாதிரினா, இப்போ சர்க்கரை நோயால உண்டாகிற புண் கூட இதுல ஆமா, இது சர்க்கரை நோயாலையும் உண்டாகிற புண்ணு, சுகர் உண்டுன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு கூட இந்த புண்ணு வரும். நான் ஹீலிங் உண்டு. சரியா? இந்த பிளட் ஃப்ளோ சர்க்குலேஷன் இல்லாத பொழுது இந்த பிரச்சனைகள் வரும். 90% சுகர் பேஷண்ட்ஸுக்கு இது வரும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பெஸ்ட் ரெமடியை கொடுக்கறது இந்த ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில். நான் சொன்ன மாதிரி 1956 இந்த மெடிசனை பண்ணிட்டு இருக்காங்க 3 தலைமுறையா. இது வந்துட்டு பல 1000 பேரை சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்துல இதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் வந்துட்டு கேங்கரின் ஃபுட்டை வந்துட்டு இதன் முதல்ல ஃபிங்கர்ஸ் எடுப்பாங்க, கால் எடுப்பாங்க, ஆம்புடேஷன். வேற கியூரே கிடையாது. அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக. பட் சர்வ வல்லமை மிக்க இந்த ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில் ஆறாத புண்ணை கூட உங்களுக்கு நல்லா ஹீல் பண்ணி விட்டுரும். ஸோ இது ஒண்ணு மேஜரா. இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த புண்ணு இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த புண்ணு இல்லாதவங்களுக்கும் சரி, காலை சுத்தி கருப்பா இருக்கும். அந்த கருப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ, பிளட் சர்க்குலேஷன் இல்லாதது. அவங்க எல்லாருக்குமே இந்த ஆயுர் ரக்ஷா எண்ணெயை ஒரு நாளைக்கு 2 வேளை நல்லா தடவினா படிப்படியா அந்த கருப்புங்கிறது போய் நார்மல் ஸ்கின் கலருக்கு வந்துடும். சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயிலை பத்தி நீங்க சொன்னீங்க. அது வந்து எப்படி ஆறா புண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இது என்ன சார்? இது என்ன ப்ராடக்ட்? நான் விளக்கி சொல்றேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கெண்டக்கால்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுதான் நம்ம பாடிக்கு செகண்ட் ஹார்ட்னே சொல்லுவோம். இந்த ரத்தம் வந்துட்டு மேல போறது, ஓகே, இந்த இம்பியூர் பிளட்ங்கிறது மேல போறதுக்கு வந்துட்டு இந்த காஃப் மசில வந்துட்டு செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. இது ஹெல்த்தியா இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நிறைய பேர் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் எஸ்பெஷலி இருக்கிறவங்களுக்கு
பல வருடங்களா அசோசியேட்டட் டிசீசஸ்ன்னு சிலது வருங்க. கால் வந்து குடைச்சல் எடுக்கும். ஷூ போட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஜிவு 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 ஜிவுன்னு எரியும். சரியா? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எண்ணெயை தடவி விட்டுட்டு இந்த ஃப்ளோவெல் ஃபுட் சப்ளிமெண்டரி கேப்சியூல்ஸ் டோசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் 2 கேப்சியூல். ஓகே, இது எடுத்துட்டாங்கன்னா போகிறோங்க. ஓகே, இது வந்து ஒரு சர்வரோக நிவாரணி. இது எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிடுறேன். நம்மளுடைய உடம்புல வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்தம், ஹார்ட் பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ் வழியா, ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் வழியா, ஓகே, பாடி ஃபுல்லாக போயிட்டு திருப்பி இம்பியூர் பிளட் லங்ஸில் வந்து பியூரிஃபை ஆகி திருப்பி ஹார்ட்டுக்கு வருது. இதுதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் நிறைய இடங்கள்ல பிளாக்ஸ்ன்னு சொல்லி இந்த பிளாக் இருக்கும். சின்ன சின்ன பிளாக்ஸ், சின்ன சின்ன அந்த எண்டோதீலியம் லேயரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போய் உட்காந்து பிளாக்ஸ் வந்து உருவாகும். இதுதான் நாளடைவு. இது வந்து ஒரு கொழுப்பு. ஓகே, இட்ஸ் அ கொலஸ்ட்ரால். இது நாளடைவில் என்ன ஆகும்னா பிளாக்காக மாறும். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கழிச்சு இது வந்து பிளாக்காக மாறும். இன்னைக்கு பிளாக் வந்ததுன்னா 80% மேலே ஸ்டென்ட் வச்சு அனுப்புறாங்க. ஸோ இது வந்துட்டு நார்மலாக நடக்கக்கூடியது. ஹெல்த்தியா இருக்கிற நீங்களோ நானோ எல்லாரும் யாருக்கு வேணா இந்த பிளாக்ஸ் இருக்கலாம். அது நமக்கு தெரிய வராது 80% மேலே போற வரைக்கும். அப்பதான் பாடி ஸ்டார்ட்ஸ் ஷோயிங் சிம்டம்ஸ். எக்ஸ்ட்ரீமா போகும்போது ஆமா, அப்பதான் வந்து நமக்கு தெரிய வருது. சரியா? ஸோ நார்மலா வந்துட்டு என்னன்னா இந்த பிளாக்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிபி ஏறும். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் கொடுக்குறேங்க. ஒரு பிளாஸ்டிக் பைப்பு. சரியா? இந்த பிளாஸ்டிக் பைப்புல வந்துட்டு தண்ணி ஃப்ளோ ஆகுது, நடுவில் பாசி படிகிறது. அந்த பாசி தான் பிளாக். அந்த பாசி படிஞ்சதுன்னா தண்ணி வந்து அப்படி தானே போகும். நேரா போறது வந்து இப்படி ஒரு கர்வ்டா தானே போகும். ஃப்ளோ கம்மியாகும் இல்லையா? அதுதான் நமக்கு பிளட் ப்ரெஷரை கொடுக்கறது. சரியா? இந்த கேப்சியூல் என்ன செய்யறதுன்னா இதுல வந்துட்டு 3 மூலிகைகள் இருக்கு, பவர்ஃபுல்லான மூலிகைகள். டெர்மினிலியா அர்ஜுனா, ஓகே, பிளட் ஃப்ளோவை சீரா இருக்கிறதுக்கு உதவுறது. எண்டோதீலியம் செல்ஸ்ல போய் நைட்ரிக் ஆக்சைடு சக்தியை கொடுத்து ஃப்ளோ வந்துட்டு ரொம்ப சீரா இருக்கும். கார்சீனியா கம்போஜியா, கொடும்புளி, இது என்ன பண்ணும்னா அந்த பிளாக்ஸையே எடுத்துரும், டிசால்வ்ஸ் த பிளாக். இந்த கான்செப்ட் நம்ம மருத்துவத்துல மட்டும்தான் இருக்கு. சரியா? 3வது கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் ஹார்ட் மசில்ஸை பலப்படுத்துறது. இதனால பயன்கள் நான் சொன்ன மாதிரி கால் பிளட் ஃப்ளோ அருமையா இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கால் எரிச்சல் வராதுங்க, கால் குடைச்சல் வராது, பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். இன்னும் ஃபாஸ்டா ஹீல் பண்ண உதவும். அந்த இது டயபெட்டிக் ஊண்டு இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஹீலிங் வில் பி ஃபாஸ்டர். இந்த எண்ணெயை நான் சொல்ற மெத்தட்ல தடவிட்டு கேப்சியூல் 2 எடுத்துட்டீங்கன்னா ஹீலிங் வில் பி சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட். முக்கியமானது டு பி நோட்டட், வேரிகோஸ் வெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. வேரிகோஸ் வெயின்ங்கிறது வந்துட்டு நிறைய பேர் நின்று வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, டீச்சர்ஸ், ஓகே, செக்யூரிட்டி கார்ட்ஸ், ஆர்மி மென், போலீஸ்மென், டிராஃபிக் போலீஸ்மென், யாரெல்லாம் நின்று வேலை செய்யறவங்களுக்கு அதிகமாக வரும். அந்த வெயின்ஸ் வழியா பிளட் வந்து போகாம தடிப்பாயிடும். காலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரீனா சுருண்டு சுருண்டு காணப்படும். சில பேருக்கு அது ஊஸ் அவுட் ஆகும். இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். அதுக்கு ப்ராப்பர் ரெமடி, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லை. இந்த கேப்சூல் எடுத்துட்டீங்கன்னா வேரிகோஸ் வெயின் வில் பி கம்ப்ளீட்லி கியூர். 3 monthsல நீங்க ரிசல்ட்ஸை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமே கிடையாது. முக்கியமானதுங்க ஹார்ட் அட்டாக்கையும் ஸ்ட்ரோக்கையும் தடுக்கும். ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஓவர் நைட் வராதுங்க. இட் டேக்ஸ், நான் சொன்ன மாதிரி டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ். 80% மேல போகும்போது தான் யுவர் பாடி ஸ்டார்ட் ஷோயிங் சிம்டம்ஸ். ஆயில தடவி உங்களுக்கு வந்துட்டு காலில் வந்து அந்த டயபெட்டிக் ஊண்டு, நான் ஹீலிங் ஊண்டு, இந்த ஃபுட் அல்சரை குணப்படுத்தலாம். நான் சொன்னபடி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். கூடவே இந்த கேப்சியூல் 2 கேப்சியூல் நைட்டு எடுத்துக்கிறதுனால நாட் ஒன்லி உங்களுக்கு இருக்கிற அந்த டயபெட்டிக் ரிலேட்டட் இல்மெண்ட்ஸ், ஓகே, அது மட்டும் கிடையாது, ஓகே, பிபியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, கொலஸ்ட்ரால நல்லிஃபை பண்றது, ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது, அத்திரோஸ்க்ளோரோசிஸ் வராம தடுக்குது, ஸ்ட்ரோக் வந்து வராம தடுக்கிறது. யுவர் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வில் பி ஆசம். வேரிகோஸ் வெயினுக்கு சே குட் பை. ஸோ இது வந்துட்டு இதோட பேரண்ட் ஃபார்முலேஷன் சார், வெரி 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 சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலேஷன் ஃபார் ஓவர் 10 years. இட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. there is no side effects. it's out and out ayurvedic formulation. நைட் டோசேஜஸ் 2 கேப்சியூல். ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மட்டும் மேபி சில பேர், ஓகே, எனக்கு வந்துட்டு பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படிங்கிறவங்க வந்துட்டு they can take 2 capsules also, morning to night to for first 7 days. ஓகே, அதுக்கப்புறம் 3 monthsக்கு 2 கேப்சூல் இந்த நைட் ஒன்லி. தேவைப்பட்டதுன்னா ஆஃப்டர் 3 months வந்துட்டு டோசேஜை குறைச்சிக்கலாம். 1 கேப்சூல் கூட போறோம். டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் சார். நீங்க வந்து என்ன பிஃபோர் ஸ்டார்டிங் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஆஃப்டர் 3 months கம்பேர் பண்ணி பாருங்க. திஸ் ஒர்க்ஸ். இட்ஸ் a very successful formulation.
The product is in existence for over 10 years. இதோட parent formulation and it's highly result oriented. இது எப்படி சார் கிடைக்கும்? காம்போவா கிடைக்குமா? இது மக்களுக்கு எப்படி இது வந்து காம்பினேஷன் ஆஃபர் வந்துட்டு ஸ்பெஷல் ப்ரைஸஸ்ல இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கான மிஸ் கால் ஹெல்ப்லைன்ல மிஸ்டு கால் கொடுத்தாங்கன்னா கால் கட் ஆகிடும். திரும்பி வரதுக்கு சம்டைம்ஸ் டிராஃபிக் நிறைய இருந்ததுன்னா டைம் ஆகலாம். டெஃபினட்டாக கால்ஸ் வரும். ஓகே, பிட்வீன் 8 AM to 7 PM ஓகே கூப்பிடுவாங்க. என்ன ரீச் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க. ஓகே, டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச நேரத்தில் நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக சார், மக்களுக்குமே இது வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும்னு நம்ம நம்புவோம். இந்த ப்ராடக்ட்டை வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் வீடு தேடி இந்த ப்ராடக்ட் ஆனது வரும்.